ஸ்ரீ ரகுவம்சம் 34ஆம் பகுதி. வாழ விதி இல்லாதவனுக்கு மருந்து வேலை செய்யாது. தரித்திரமே விதியானவனுக்கு செல்வம் கொடுத்தாலும் தங்காது. அப்படியே கண்ணீரே இனி விதி என விதிக்கப்பட்ட அஜனிடமும் அந்த முனிவரின் போதனைகள் பலன் கொடுக்கவில்லை. விளக்கு அருகிருக்கும் வரை பிரகாசிக்கும் சிலையின் முகம் விளக்கு அகன்றதும் இருளடைவதைப் போல அந்த முனிவர் அகன்றதும் தன் துக்கத்தில் மூழ்கினான் அஜன். ஞானியரின் ஆசிகளெல்லாம் அதன் பலனில்லா இல்லத்தில் தங்காது என்பது போல முனிவரின் போதனைகள் எல்லாம் அவனிடம் தங்காமல் அவரிடமே சென்று விட்டன. அவளுக்கு பின் அஜன் 8 வருடமே வாழ்ந்தான். அந்த 8 வருடத்திலும் அவள் தொட்ட பொருள்கள், அவள் பேசிய பேச்சின் நினைவுகள் என பகலிலும் இரவின் தூக்கத்தின் கனவிலே அவளுடன் சந்திப்பதுமே இந்த 8 வருட காலத்தை அவன் வாழ்வில் நீடித்தது. ஆற்றில் குதித்து மகிழும் மீன் அதே ஆற்று நீரில் குழம்பாகி மிதப்பது போல எந்த இந்துமதி அவனின் மகிழ்ச்சியானாளோ அவளே அவனின் அஸ்தமனத்திற்கும் காரணமானாள். அரண்மனை மாடத்தில் வளரும் ஆலமர மெல்லிய வேரானது அரண்மனை சுவரையே பிளப்பது போல் மெல்லிய இடை கொண்ட இந்துமதியின் பிரிவு எனும் துயரம் அவன் மனதில் துன்ப முளையாக இறங்கி பெரிதாக பிளந்தது. எந்த மருந்திற்கும் அந்த பிளவு அடைபடவும் இல்லை, அந்த வேர் அகலவும் இல்லை. அது நோயாயிற்று. நோய் வந்தால் கவலையுறும் மாந்தர் நிறைந்த உலகில் அந்த நோய் அவளை சந்திக்கும் வரமென கருதி மகிழ்ந்தான் அஜன். புதிய குருத்தினை கண்ட பழைய தென்னை ஓலை தன்னை வருத்தி விடை பெற விரும்புவதைப் போல நல்ல முறையில் வளர்க்கப்பட்டவனும் பெரும் அடக்கமும் அறிவும் கொண்ட மகன் தசரதனை நாட்டின் குடிகாக்கும் மன்னனாக மகுடம் சூட்டிவிட்டு பெரும் கவலையும் நோயும் கொண்ட தன் உடலை பட்டினியிட்டு வருத்தி உயிர் துறக்க முடிவு செய்தான். காரணம், வேறு வகையில் உயிர் துறத்தல் சொர்க்கத்தில் நுழையாத தடை ஆகிவிடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். மகன் தசரதனுக்கு முடிசூட்டியவுடன் கங்கையும் சரையு நதியும் சேரும் புண்ணிய தீர்த்தத்தில் மூழ்கி உயிரை கரைத்தான். அதனால் தேவருள் ஒருவனாக மாறி ஸ்வர்க்கத்தை அடைந்தான். அங்கே முன்னமே சென்றிருந்த இந்துமதி இப்போது தெய்வீக தன்மையின் அழகில் ஜொலித்தபடி நின்று அவனை வரவேற்றாள். சொர்க்கத்தின் நந்தவனத்தில் அவன் அவளோடு மகிழ்ந்திருந்தான். அஜன் மறைவால் இருண்டு போன உத்திர கோசம் எனும் கோசல நாட்டிற்கு விடி வெள்ளியாய் எழுந்தான் தசரதன். அவனின் ஆட்சியில் எல்லா வளமும் ஆசியும் பெருகிற்று. அவன் புலன்களை ஒடுக்கியவன், தன்னை வென்றவன் எனும் வகையில் முனிவர்களில் ஒருவனாகவும் பகைவர்களை வீரத்தால் வென்றதால் வீரமிக்க அரசர்களில் ஒருவனாகவும் நின்றான். அந்த தசரதன் முனிவன் அரசன் என இரு வகையிலும் அவன் முன்னிலையில் இருந்து முனிவனுக்கு முனியாக அரசனுக்கு அரசனாக நின்று ஆட்சி செய்தான். தசரதன் அரச மரபுபடி தகப்பன் வீழ்ந்த பின் குடிகளை சரியான நேரத்தில் தாங்கினான் என்பதால் மக்கள் அவன் மேல் மிகுந்த அன்பு கொண்டனர். தாய் தந்தையில்லா அவனுக்கு நாட்டின் மக்களே தாயும் தந்தையுமானார்கள். அவர்கள் அவனுக்கு கொடுத்த ஆதரவும் அவன் கட்டளைக்கு பணிந்து பெரும் பலமாக நின்றதும் மலையினை தகர்த்த சுப்பிரமணியருக்கும் அவர் கையில் இருக்கும் பலமிக்க வேலுக்குமான பந்தமாயிருந்தது. தசரதன் தன் தேச மக்கள் தங்கள் கடமையினை சரியாக செய்யும்படி உரிய நேரத்தில் எல்லா உதவியும் செய்பவனாக இருந்தான். இதனால் மக்களின் யாகத்தின் பலனை பெற்று கொண்டு உரிய பருவத்தில் தவறாமல் மழை பொழிந்து மக்களை காக்கும் தேவேந்திரனின் கடமையில் அவனும் பங்கெடுத்து கொண்டான். யாகத்தின் அபிர்வாகம் வாங்கும் தேவேந்திரன் தவறாமல் உலகிற்கு மழை வழங்குவது போல மக்களிடம் வரி வாங்கிய தசரத மன்னன் உரிய காலத்தில் அவர்களை நல்ல முறையில் உதவிகள் பல செய்து காத்து வந்தான். தசரதன் தெய்வமும் மகிழும் ஆட்சி நடத்தியதால் கடவுளின் கோபத்தினால் வரும் கொள்ளை நோய்களோ இதர நோய்களோ அவன் தேசத்தில் கால் வைக்க முடியவில்லை. கொள்ளை நோய்களே வர அனுமதியில்லா தேசத்தில் பகைவர்கள் எப்படி வருவார்கள்? நோயும் பகைவரும் இல்லாததால் மகிழ்ந்த பூமி தன் சிறந்த விளைச்சலால் அத்தேசத்தை இன்னும் வளப்படுத்திற்று. தசரதன் அவனின் தாத்தா ரகு 10 திசைகளையும் வென்றவர். அவனின் தந்தை அஜன் எதிரிகள் அனைவரையும் வென்றவன்.
அந்த வம்சத்தில் வந்த தசரத சக்கரவர்த்தி தந்தைக்கும் தாத்தாவிற்கும் சற்றும் குறையாத பராக்கிரமம் கொண்டவன் என்பதால் அவன் தேசம் முன்னோர்கள் காலம் போலவே பொன் குவியும் தேசமாயிருந்தது. அந்த தசரதன் குற்றம் செய்தோரை தண்டிப்பதில் பாரபட்சம் காட்டுவதில்லை. அதே நேரம் தேவைப்பட்டோருக்கு உதவுவதில் யோசிப்பதும் இல்லை. இதனால் அவன் தண்டிப்பதில் யமனாகவும் வள்ளன்மையில் குபேரனாகவும் பொன்மழை பொழிந்து எல்லா மக்களையும் வாழ வைப்பதில் வருணனாகவும் திகழ்ந்தான். கள்வர்களும் ஆந்தையும் நாகமும் விரும்பாததும் நன்மக்கள் அனைவரும் யோகியரும் பசுக்களும் விரும்பும் சூரியனாக அவன் திகழ்ந்தான். அவன் நாட்டு மக்கள் ஒன்றையே நினைத்தவன், கருணை உள்ளம் கொண்டவன். இதனால் வேட்டை என வனத்தில் புகுந்து உயிர்களை கொல்லும் பொழுதுபோக்கு அவனிடத்தில் இல்லை. சூதாட்டம் அவனிடம் ஒட்டவில்லை. சந்திர ஒளியில் மயக்கும் மதுபானம் பருகும் ஆர்வமும் அவனுக்கு இல்லை. காண்போரை மயக்கும் இளம் பெண்களின் வனப்பும் அவனை ஈர்க்கவில்லை. அவன் வேட்டை, சூதாட்டம், மது, மாது என அரசர்களுக்குரிய இயல்பிலிருந்து வெகு தூரம் விலகி இருந்தான். அவன் தேவேந்திரனிடத்திலும் எளிமையாக பேசினான். அவனின் வேடிக்கை பேச்சில் கூட யாரையும் புண்படுத்தாமல் கவனமாயிருந்தான். கொடிய பகைவரை கூட மனதால் வதைக்காத வார்த்தைகளையே அவன் கையாண்டான். காரணம், அவனுக்கு கோபம் என்பது வாய்த்ததில்லை. அவன் தன்னை பணிந்தோரை வாழ வைத்தான். தன்னை அடக்க நினைப்போரை அடித்து போட்டான். இதனால் அவனை நெருங்கியோருக்கு வாழ்வு சாவு என்ற இரு வாய்ப்பினில் ஒன்றே கிடைத்தது. பெரிய வீரனான தசரதன் நான் ஏற்றிய ஒரே ஒரு வில்லினை கையில் ஏந்தி ஒரே ஒரு ரதத்தில் ஏறி இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகை வென்றான். அவனின் பெரும் யானை, குதிரை உள்ளிட்ட சேனைகள் அவனுக்கு வெற்றி கோஷமிட சென்றனவே அன்றி போரிட அவசியமில்லாதபடி அவன் வில் பலமாய் நின்றது. ஒரு வில்லால் அவன் பெற்ற பெரும் வெற்றியினை கொண்டாட கடலே பெரும் ஒலியுடன் அவனுக்காய் சங்கநாதம் முழங்கி ஜெய பேரிக்கை கொட்டிற்று. 100 கூரிய முனைகளை கொண்ட வஜ்ராயுதம் எனும் பலமான ஆயுதம் கொண்ட தேவேந்திரன் மலைகளின் சிறகுகளை வெட்டியது போல பகைவர்களுக்கு துணையாக வருபவர்களை தசரத மன்னன் அழித்து பகைவரின் பலம் பெருகாமல் பார்த்து கொண்டான். தேவர்கள் தேவேந்திரனை வணங்குவது போல பல 100 அரசர்கள் தசரத மன்னனை வணங்கினார்கள். அவர்கள் தசரதனை பணிந்து காலை தலையால் தொடும் போது அவர்கள் கிரீடத்தின் மணி ஒளிகள் பட்டு தசரதனின் கால் நகங்கள் மின்னின. தசரத மன்னன் எதிரி நாட்டின் அரசர்களை கொன்றபோது அவர்களின் மனைவியர் அலங்காரமின்றி அஞ்சி கிடந்தனர். ஆனால் அறிவுடை மந்திரிகளோ தசரதனை அறிந்ததால் அந்த அரசுகளின் இளம் புதல்வர்களை தசரதன் பாதம் முன் விழக்கூறினார்கள். அது கண்டு மனமிறங்கிய தசரதன் அவர்கள் ராஜ்யத்தை அவர்களிடமே ஒப்படைத்து விட்டு திரும்பினான். இப்படி நாடுகளை வீரத்தால் வெல்வதை விட அவர்கள் மனதை அன்பால் வென்றான். ஒரு அரசன் கண்காணிக்க வேண்டிய 12 வகை மாந்தர்களையும் அவன் கண்காணித்தே வந்தான். நண்பன், பகைவன், நண்பனின் நண்பன், நண்பனின் பகைவன், பகைவனின் நண்பன், நடுநிலையில் இருப்பவன், உதாசீனப்படுத்துபவன் என ஒரு அரசன் 12 வகையான கண்காணிப்பை செய்ய வேண்டும். அதை சரியாக செய்தான் தசரதன். இதனால் ஆபத்து காலத்தில் இருந்ததை போலவே போரற்ற அமைதி காலத்திலும் ஓய்வு காலத்திலும் அவன் மிகுந்த எச்சரிக்கையாயிருந்தான். ஒரு அரசன் சிறு பிழை செய்தாலும் சிறு கவனக்குறைவு செய்தாலும் அன்னை லக்ஷ்மி தேவி நீங்கி விடுவாள் என்பதால் மிகுந்த கவனத்துடன் அவன் நாட்டை வழிநடத்தினான். இதனால் லக்ஷ்மி தேவி மிக மகிழ்ந்ததால் அவன் செல்வம் அங்கே தங்கியிருந்தது. தாமரையினை கையில் வைத்திருப்பவளும் செல்வத்தின் அதிபதியுமான அன்னை லக்ஷ்மி தேவி தசரதன் தன்னிடம் இறந்து நிற்போரை அவமதிக்காத தசரதனின் குணத்தில் மகிழ்ந்து அவன் அரண்மனையிலேயே இருந்தாள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை விட்டு நீங்காத அவள் அந்த விஷ்ணுவின் அம்சம் கொண்ட தசரத மன்னனிடத்திலும் நீங்காமல்
மகிழ்ந்திருந்தாள். மலையில் பிறக்கும் நதி கடலை தேடி கணவனாய் அடைதல் போல கணவனை தெய்வமாய் கருதும் பெண்கள் மூவர் சத்திரிய வீரனான அவனை கணவனாக தேடி வந்து அடைந்தார்கள். தட்சிண கோசல நாட்டு அரசன் மகள் கௌசல்யா தேவி, மகத நாட்டு மன்னன் மகள் சுமித்ரா தேவி, கேகய நாட்டு அரசன் மகள் கைகேயி என மூவரும் அவன் மனைவியராகி அவனால் பெருமை அடைந்தனர். அவனும் அவர்களால் பல பெருமைகளை அடைந்தான். 34ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.